ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக, வலிமையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக நாம் தேர்தலை சந்திக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரே ஒரு, நம்ம எல்லோருடைய நோக்கமும் அதுதான். அதனால யாருடைய ஊதுகுழலாவும் இங்க யாரும் பேசிட வேணாம். யாராவது உங்களுக்கு சொல்லி அனுப்புவாங்க, நீங்க போய் நான் இப்படி சிறந்தவன்னு பேசுங்கன்னு யாராவது ஒருவர் உங்ககிட்ட அதை சொல்லலாம், அதை எடுத்துக்காதீங்க. அதே போல அடுத்தவங்களை நீங்க மட்டம் தட்டி இப்படி பேசுங்க அப்படின்னு யாருனாச்சும் சொல்றதுக்கு முயற்சிக்கலாம். அது போல இருக்கிறத வந்து நீங்க வந்து இடம் கொடுக்காதீங்க. உங்க சொந்த கருத்து என்னவோ, உங்க மனசுக்கு எது சரி, உங்க மனசுக்கு எது நேர்மையானது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை வந்து பேசுங்க. இப்ப நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாம். பேசுறதுக்கு எல்லோருத்துக்குமே வாய்ப்பு வழங்கப்படும். அந்த உங்க ஜூம்லயே பாத்தீங்கன்னா சேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சேட் அப்படின்னு இருக்கும். அதுல நீங்க வந்து செய்தி போடலாம். உங்க பேரு, உங்க ஊரு, உங்க தொகுதி, உங்க தொலைபேசி எண், அதை வச்சு இந்த மாதிரி நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க விருப்பத்தை வந்து அதுல தெரிவிச்சீங்கன்னா எனக்கு இந்த டிவி ஸ்கிரீன்ல அது வரும். பார்த்தோன்னு உங்க பேர் சொல்லி கூப்பிட்டுருவேன். ஏன்னா பல பேருக்கு இதுல வந்து பேர் தெரியுது, அதனால அந்த பேரை பார்த்து நம்ம கூப்பிட்டுறலாம். ஒருவேளை அடுத்தவங்க போன் அடுத்தது சில பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் தான் வந்து வருது. அவங்க என்ன அந்த இது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல ஜூம் கனெக்டிவிட்டி வச்சிருக்கிறாங்களோ அது மட்டும்தான் வந்து இங்க வந்து வருது. அதனாலதான் வந்து நீங்க அந்த சாட்ல வந்து நீங்க அந்த பேர் போடுற பொழுது தெரியும். ஒரு அதையும் தாண்டி வேணும்னா நீங்க ஒரு மாதிரி கையை உயர்த்தினீங்கன்னா நானா வந்து கூப்பிட்டுறேன், பேசுங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுறேன். முடிஞ்ச வரைக்கும் அந்த இடைவெளி இல்லாம அப்படியே தொடர்ச்சியா விறுவிறுன்னு அந்த நிகழ்ச்சிகளை கொண்டு போனாதான் அந்த பார்வையாளர்கள் வந்து நமக்கு வந்து ஒரு அதிகமா கிடைக்கும். சரி, அதான் இன்றைய தலைப்பு வந்து எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ஏன் அந்த தலைப்பு நம்ம வந்து வச்சோம்னா, திருச்சியில பார்த்திருப்பீங்க, அதிமுக ஒரு அமைச்சர் கலந்து கொண்டிருக்கிற அந்த கூட்டத்துல அந்த அமைச்சரை வந்து காவல்துறையோட பாதுகாப்போட அந்த அமைச்சரை வெளியில கூட்டிட்டு போக வேண்டிய ஒரு நிலையில இருக்கு. தேர்தலுக்கு முன்பாகவே இப்படின்னா இனிய தேர்தல் வருகிற நேரத்துல எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா கஷ்டமா இருக்கு. அதே போல நீலகிரி மாவட்டத்துல பார்த்தீங்கன்னா கொடநாடு எஸ்டேட், அது அம்மாவுடைய எஸ்டேட், அங்க ஒரு 2-3 அந்த காவலாளிகள் வந்து வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறாங்க. கொலை நடந்திருக்குது, கொள்ளை நடந்திருக்குது. அது அம்மாவுடைய அந்த சொத்து, அம்மா வாழ்ந்த இடம். ஆனா நாம ஆட்சியில, நாம அதிமுக ஆட்சியில இருக்கிற காலத்துல கூட அம்மா அவர்களது ஒரு சொத்துல ஒரு சொந்தமான ஒரு இடத்துல நடந்திருக்கிற அந்த கொலை கொள்ளை வழக்கு கூட இன்றைக்கு வரைக்கும் அது வந்து விசாரிக்கப்பட்டு ஒரு தீர்ப்பு வராம இருக்கு. ஆனா பத்திரிகைகளால் பரவலாக எழுதப்பட்டு பேசப்பட்ட அந்த இவர் தான் இதுக்கு காரணமாக இருக்கும் என்று சந்தேகிக்கப்பட்டாங்க. அது ஊர்ஜிதமாகல. ஆனா இருந்தாலும் ஒரு சந்தேகத்தை வந்து நிறைய ஊடகங்கள்ல பேசப்பட்டது. பார்த்தா அந்த நபருக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீலகிரி மாவட்டத்துல பதவி போட்டிருக்காரு. அது இன்றைக்கு வந்து ஒரு பேசும் பொருளாக இருக்குது. நிறைய அதிமுக தொண்டர்கள் வந்து அதுக்கு போராட்டம் நடத்துறாங்க. நீங்க எப்படி அவருக்கு வந்து பதவி கொடுத்தீங்க அப்படிங்கிற அந்த போராட்டம் வந்து நடத்துறாங்க. இது போல அந்த அதிமுகவில் இருக்கிற அந்த தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க, இந்த எதிர்காலம் வந்து இந்த கட்சிக்கு வந்து எப்படி இருக்கணும், இது போன்ற கருத்துக்களை வந்து நீங்க தெரிவிக்கலாம். தமிழ்ராஜன் பேசுங்க, பேசுங்க டாக்டர் தமிழ்ராஜன். வணக்கம் சார். நான் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் வடக்கு தொகுதி கலசப்பாக்கம் கான்ஸ்டியூஷன் சார். நான் வந்து படிச்சு பட்டம் பெற்ற குவாலிஃபைடு டாக்டர், அதாவது ஆயுஷ் டாக்டர், பிஎஸ்எம்எஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆயுஷ் டாக்டர் நாங்க. பட் கவர்மெண்ட் கெசட் நோட்டிபிகேஷன் டாக்டர், அதாவது எம்பிபிஎஸ், அதுக்கு அடுத்தபடியா ஆயுஷ்ல சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, யோகா அண்ட் நேச்சுரோபதியில் இருக்கக்கூடிய படிச்சு பட்டம் பெற்ற மருத்துவர்கள். இவங்க மட்டும்தான் மனிதர்களை நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு குவாலிஃபைடு டாக்டரா சொசைட்டில இல்லை, இந்தியாவிலேயே ஒரு ரெகக்னைஸ்ல இருக்கிறாங்க. நான் எந்த ஒரு கட்சியிலையும் அடிப்படை உறுப்பினர் கிடையாது, அஇஅதிமுகவை தவிர. எனக்கு எந்த கட்சிக்கும் நான் போகவும் விரும்பல. எனக்கு வயசு 31 ஆகுது. பட் ஒரு லிஸ்ட் வந்து நம்ம வந்து கொடுத்துருந்தோம், அதாவது மருத்துவ அணியில வந்து போடுறதுக்காக வந்து அஇஅதிமுகவுடைய விங்கில மருத்துவ அணியில வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஒரு லிஸ்ட், மருத்துவ மாவட்ட செயலாளர் லிஸ்ட்ல நம்மளுடைய பேர் வந்து பரிந்துரை பண்ணி இப்ப இருக்கக்கூடிய எம்எல்ஏ சார்கிட்டே கொடுத்து நம்ம எங்களுக்கு வந்து மாவட்ட செயலாளர் தூசி மோகன் பட் கொடுத்துருந்தோம். மீட்டிங் எல்லாமும் நம்ம அட்டன் பண்ணி இருந்தோம். என்ன ஆச்சரியப்படக்கூடிய விஷயம்னு பாத்தீங்கன்னா,
பட் லிஸ்ட் வந்திருக்கு. அதுல பாத்தீங்கன்னா நம்மளுடைய பேர் இல்ல. பட் எனக்கு பதவி கொடுக்கல, எனக்கு போடல இப்படின்ற ஒரே ஒரு கஷ்டம் கூட எனக்கு கிடையாது. அம்மாவுக்காகவும் கட்சிக்காகவும் உண்மையாக விசுவாசமோடு இருந்து செயலாற்றுறதுக்கு இருக்கிறோம். எனக்கு 2-3 ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, கிளினிக் இருக்கு, நம்ம வச்சிட்டு இருக்கோம். பட் கபசுர குடிநீரை கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேருக்கு 6-7 கிராமத்துக்கு நான் இலவசமாகவே நான் கொண்டு போய் சேர்த்திருக்கேன். அதுல ஒரே ஒருத்தர் டாக்டர் கூட இல்லாம அந்த மருத்துவ அணிய ஒரு லிஸ்ட் போட்டிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னாக்கா ஒரு என்ன பதவியில போடணும்னு நான் விருப்பப்படல. நான் கடைசி வரைக்கும் தொண்டனா இருந்து செயல்பட நான் தயாரா இருக்கேன். பட் அதுல பாத்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்ல ஒரு குவாலிஃபைடு டாக்டர் கூட இல்லை. ஒரு டாக்டர்னு நம்ம மேயருக்கு முன்னாடி போடுறதுக்கு ஒரு 5 ஆண்டு காலம் கல்லூரியில பயின்று பட்டம் பெற்று தனியாக கவுன்சில்ல பதிஞ்சு நம்ம கட்சியில இருக்கிறோம். பட் என்ன போடணும்னு இல்லை, எவ்வளோ குவாலிஃபைட் டாக்டருங்க இருப்பாங்க நம்மளுடைய கட்சியில. பட் போடாம ஒரு பிஏ முடிச்சவங்க, ஒரு டிப்ளமோ முடிச்சவங்க பேருக்கு முன்னாடி எல்லாம் டாக்டர்னு போட்டு ஒரு நேம் போட்டு டிசிஇ, பிஇ, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா பிஏ அப்படின்னு போட்டு ஒரு பொறுப்பாளர் கொடுத்திருக்காங்க. நீங்க சொல்ற செய்தி மருத்துவ அணியில பொறுப்பு போடுகிற பொழுது மருத்துவராக பார்த்து போடாம மருத்துவர் அல்லாதவர்களை மருத்துவ அணியில போட்டிருக்காங்க. அது மிக ஒரு தவறான செயல். உங்களை போன்றவங்க எல்லாம் அந்த மருத்துவ அணியில ஒரு பொறுப்புகளுக்கு வரணும். சரி, வேற ஏதாவது செய்திகள் இருக்கா? பொறுப்பு இதுல நீங்க சொல்ற கருத்து என்னன்னா, பொறுப்பு என்பது கூட முக்கியம் இல்ல. அவங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அவர்கள் பணியாற்றுகிற அந்த துறை அவமதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற கருத்தை தான் நீங்க சொல்ல வர்றீங்க. நீங்க யார வேணாலும் போடுங்க, ஆனா மருத்துவ அணிக்கு ஒரு மருத்துவரை போடுங்க. மருத்துவம் படிக்காதவரை நீங்க மருத்துவ அணிக்கு பொறுப்பாளராக போடுகிற பொழுது அது என்னுடைய தொழிலை கேவலப்படுத்துறதாக இருக்குது, அவமதிப்பதாக இருக்கிறது அப்படிங்கிற கருத்தை நீங்க சொல்ல வர்றீங்க. நம்ம பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம் டாக்டர். திருச்சி மாவட்டம், திருச்சி மாநகர் மாவட்டம். ஐயா வணக்கங்க ஐயா, ரொம்ப நன்றி என்னை இந்த ஜூம் கால்ல இணைச்சிருக்கு. நான் ஐடி விங் மாநகர் மாவட்ட செயலாளர் அம்மாவால் நியமிக்கப்பட்ட பதவியில இருக்கிறேங்க. இப்ப எப்படின்னா தொண்டர்களுக்குங்கிற ஒரு மதிப்பு முன்னாடி இருந்தது இப்ப இருக்கிற மாதிரி ஒன்றும் தெரியலைங்க. எல்லாம் பதவியில இருக்கிறவங்க தான் அதை அனுபவிக்கிற மாதிரி. தொண்டர்கள் அப்படின்னா அது எலெக்ஷன் நேரத்துல பாத்துக்கலாம் போலாங்கிற மாதிரி இருக்காங்க. அது இல்லாம இப்ப பதவி போட்டு பிரிக்கிறதுங்கிறது இது கட்சிக்காக இல்லாம சுயநலத்துக்காக பிரிக்கிற மாதிரி இருக்குதுங்க. பட் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு தலைமை அப்படின்னு நீங்க சொல்ற கருத்தை நான் வரவேற்கிறேன். பட் ஆனா ஒரு ஆளுமை மிக்க தலைவர் இருந்தா நல்லா இருக்கும். பட் அதை எப்படி பண்ண போறாங்கன்னே ஒண்ணுமே புரியல. நம்ம கட்சியில மட்டும்தான் தொண்டன் எந்த பதவிக்கு வரலாங்கிற ஒரு இது இருக்குதுங்க, இது இருக்கு. பட் அந்த திமுக எல்லாம் பாத்தீங்கன்னா குறுநிலர்கள் மாதிரி மாவட்ட செயலாளர்லாம் அவரே தான் இருப்பாரு, அமைச்சர்னா 8 பீரியட் ஆனாலும் அவரே தான் இருப்பாரு. அந்த மாதிரி இல்லாம நம்ம கட்சியில அப்படி இருக்கிற கட்சி இன்னைக்கு எதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னே ஒண்ணும் எங்களுக்கு எல்லாம் புரியலைங்கய்யா. இதுல நான் எதை நோக்கி போயிட்டே இருக்கேன்னு தெரியல. நம்ம கட்சியில தொண்டன் கூட எதுக்காக உயிரை கொடுத்து கட்சிக்காகவும் தலைவர்களுக்காகவும் பாடுபடுறாங்கன்னா, என்னைக்கு இருந்தாலும் நம்ம ஒரு டீ கடை வச்சிருக்கிறவங்க கூட, ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளி கூட கவுன்சிலர் ஆகலாம், நகராட்சி சேர்மன் ஆகலாம், எம்எல்ஏ ஆகலாம், மந்திரி ஆகலாங்கிறது நம்ம கட்சியில இருந்து. ஆனா இப்ப எதுவுமே என்னன்னா அந்தந்த ஏரியா குழுநிலர்கள் பண்ண மாதிரி இப்ப மாவட்ட செயலாளர்கள் பிரிச்சு போட்டுறதுமே ஒரு 3 தொகுதிக்கு 4 தொகுதிக்கு இது நம்ம இப்ப உதாரணத்துக்கு திருச்சியில திமுக ஒரு மாவட்ட செயலாளர்கள் அவரை நம்பிதான் கட்சி இருக்கும், தலைமையை பத்தி எல்லாம் இல்லைங்க. ஆனா நம்ம கட்சி முழுக்க முழுக்க தலைமையை மட்டுமே நம்பி இருக்கிற கட்சி. தலைவனோட விரல் அசைவுக்காக மட்டுமே இயங்குற தொண்டர்கள் கூட கட்சி. தொண்டர்கள் தான் நம்ம கட்சி இயக்கத்துல தலைவர் நம்பி. ஆனா இப்ப அது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வருதுங்க. அது ஏதோ நல்ல முடிவு கிடைச்சா நல்லா இருக்குங்கிறது தான். இதுக்கு மேல நான் ஃபர்ஸ்ட் டைமா அந்த ஜூம் கால்ல சொல்றதுனால இதுக்கு மேல எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியலைங்க. ஆனா பட் அம்மாவுக்கு பின்னாடி ஒரு ஆளுமை இல்லாத இயக்கமா போய்கிட்டு இருக்கு. அது எப்படிங்கிறது ஒண்ணுமே புரியலைங்க. சரி, அதாவது நீங்க சொல்ற கருத்து அதிமுக என்பது தொண்டர்களால உருவாக்கப்பட்ட கட்சி. ஆனா ஒரு தலைவரை பின்தொடர்கிற அந்த தலைவர் காட்டுகிற வழியில செல்லக்கூடிய ஒரு இயக்கமாகத்தான் புரட்சி தலைவர் காலத்திலிருந்து இந்த கட்சி வழிநடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கறத சொல்றீங்க. ஆனா இன்றைக்கு இருக்கிற ஒரு சூழ்நிலை அது நல்லதா கெட்டதான்னு தெரியல. ஆனா இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை அப்படிங்கிறது நமக்கு வழிகாட்டுவதற்கு ஒரு வலிமையான தலைமை இல்ல. ஆளுமையான தலைமை என்பது
இல்ல. அதனால நாம வந்து ஒரு தொண்டர்களை அரவணைத்து அந்த ஒரு கேடர் பேஸ் தொண்டர்கள் தாங்கி பிடிக்கிற ஒரு இயக்கமாக ஒரு நல்ல கொள்கைகளை முன்வைத்து மக்களிடத்துல நம்ம வந்து செல்லணும். கொள்கைகளை தான் நம்ம வந்து முன்னால வைக்கணும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், அம்மா அவர்கள் காட்டிய வழியில நல்ல கொள்கைகளை முன்னிறுத்தி அந்த தொண்டர்களை அன்போடு அரவணைத்து வழி நடத்தி அவர்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து இந்த இயக்கத்தை வந்து வழி நடத்தினால்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னது போல ஒரு 1000 ஆண்டுகளுக்கும், அம்மா அவர்கள் சொன்னதை போல ஒரு 100 ஆண்டு காலத்துக்கு இந்த இயக்கம் வந்து ஒரு ஆளுகிற கட்சியாக வந்து நம்ம இருக்கோம். நம்ம தொடர்ந்து பேசுவோம். சிவகண்ணப்பன் பேசுங்க தம்பி. சிவகண்ணப்பன் தம்பி பேசுங்க. சார் கேக்குதா சார்? நல்லா கேக்குது, சொல்லுங்க. சார் ஆக்சுவலா நான் ஒரு ஸ்டூடெண்ட் சார். எனக்கு ஆக்சுவலா பாலிடிக்ஸ் பத்தி ஃபர்ஸ்ட் எதுவுமே தெரியாது. என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னான்னு இதுல ஜாயின் பண்ணேன். அண்ட் ஓரளவு இப்போ கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கு டாபிக்ஸ் எல்லாமே. அண்ட் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் நான் இத்தனை நாள் பார்த்ததும் கொஞ்சம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் சார். ஆஸ் அ ஸ்டூடெண்டா நான் ஃபேஸ் பண்ற சொல்றேன். சார் ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கிறிஸ்டல் கிளியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய ரூலிங் கவர்மெண்ட் வந்து ஒரு கிளாரிட்டியே இல்லாம டெசிஷன் ஒரு நாளைக்கும் மாத்திக்கிட்டு இருக்குது. எஸ்பெஷலா இப்போ இந்த எஜுகேஷன் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த நிறைய இஷ்யூஸ் அதெல்லாம் பாத்தீங்கன்னா முந்தானேத்து ஒண்ணு சொல்றது, திருப்பி அடுத்த நாள் ஒண்ணு சொல்றது. ஸோ அந்த கிளாரிட்டி அப்படிங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையல சார், சுத்தமா இல்ல. அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஃபியூ டாக்டர்ஸ் சொன்னாங்க எதுக்கு எடுத்தாலுமே வந்து பிரைப், வேலை பாக்குறது, வேலை வாங்குறது எல்லாத்துக்குமே பிரைப். ஸோ அதுவும் கொஞ்சம் ஒழிக்கணும். அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு பார்ட் ஆஃப் வந்து பாலிடிக்ஸ்லயும் இடம் கொடுக்கணும் சார். சார் இன்னும் நிறைய இருக்கு, இப்போதைக்கு இது போதும் சார். அடுத்ததுல பேசிக்கலாம். அதாவது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த கல்வி கொள்கை அப்படிங்கறது வந்து இவர்கள் அதை வந்து சரியா செய்யல அப்படின்னு சொல்றீங்க. மாற்றி மாற்றி அரசாங்கத்தினுடைய முடிவுகள் இப்ப பாத்தீங்கன்னா இந்த அரியர் எக்ஸாமுக்கு வந்து எல்லாரும் ஆல் பாஸ்ன்னு சொல்றாங்க. கடைசியில் ஏஐசிடி வந்து அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. முதல்ல ஒரு அரசாங்கத்துக்கு அப்படி சொல்லுகிற அதிகாரமே கிடையாது. அது வந்து பல்கலைக்கழகம் சிண்டிகேட்டு, அந்த சிண்டிகேட்டு தான் முடிவு பண்ணணும். கவர்னர், யுஜிசி, ஏஐசிடிஇ அப்படித்தான் வந்து போகணும். இவர் பாட்டுக்கு வந்து எல்லாரும் பாஸ் அப்படின்னு சொன்னா காலங்காலமா உழைத்து படித்தவர்களுக்கு 80% மாணவர்கள் நல்லா படிக்கிறவங்க தான் இருப்பாங்க, 20% தான் ஃபெயில் ஆவாங்க. அந்த 20% பேர்கிட்ட பேர் வாங்குறதுக்காக 80% பேருடைய வாழ்க்கைய கெடுக்கிறாங்க. இப்ப இந்த அரியர் வச்சு பாஸ் பண்ண என்ன செய்வான்? அடுத்து எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள்ட்ட போய் லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கிட்டு போயிடணும். அப்ப நாம ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குறோமா அப்படின்னு பாருங்க. இல்ல, அவனை வந்து நீ படிக்காத, நான் உனக்கு எல்லாம் பாஸ் கொடுத்துறேன், அதே மாதிரி உனக்கு வேலை வாய்ப்பா, நீ வந்து லஞ்சம் கொடுத்து நீ வேலைக்கு சேர்ந்துக்கலாம்னா ஒரு 10 வருஷத்துல தமிழ்நாடு எங்க போய் நிக்கும்? அதனால வந்து ஒரு நல்ல கல்வி கொள்கைகளை வந்து உருவாக்கணும். உங்களை போன்ற அந்த மாணவர்கள் வந்து இந்த அதிமுகல அது நம்ம இந்த நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டு பேசுறது சிறப்பா இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசுவோங்க தம்பி. பேசுங்க. வணக்கம் எல்லாருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு என்ன கனெக்ட் பண்ணதுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. ஆனா நீங்க வந்துட்டு உங்களை பத்தி கேட்டேன். ஆனா அவர் சொன்னது வந்துட்டு ரொம்ப நல்ல கருத்து. நான் அதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறேன். நீங்க ஒரு டாபிக் எடுத்திருக்கீங்க. ஆனா நான் பேசிடுறேன், அப்புறமா நான் வீடியோ கால் பண்றேன். ஹலோ. ஆனா நீங்க சொன்னது வந்துட்டு இன்னைக்கு ஒரு டாபிக் ஒண்ணு எடுத்தீங்க. நம்ம நீலகிரியில வந்துட்டு இதுன்னு சொல்லி சொன்னீங்க. அது கரெக்ட் தான். இன்னைக்கு எப்படி தெரியுமா போயிட்டு இருக்கு? ஏடிஎம்கே எல்லாத்துக்குமே வந்துட்டு பதவி ஆகட்டும், ஆக்சுவலி யாரு எப்ப வந்தாங்கன்னு பார்க்க மாட்டாங்க. இன்னைக்கு பதவிக்கு வந்தவங்களுக்கு பதவி கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னாக்கா யாருகிட்ட பைசா இருக்கோ அவங்களுக்கு இன்னைக்கு பதவி. அதே மாதிரி என்ன ஆச்சுனாக்கா 2 கோஷ்டி பூசல் ஆயிடுச்சு. கட்சியில வந்துட்டு எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் எம்ஜிஆர் ஐயா மட்டும்தான். எம்ஜிஆர் போன பிறகு ஒற்றை தலைமை தான் இருந்தது. ஒற்றை தலைமைனாக்கா எம்ஜிஆருக்கு அடுத்தது அம்மா அவர்கள். இப்ப அப்படி இல்லைங்களே. நான் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா எடப்பாடி ஐயாவுடைய டீமுக்கு போஸ்டிங்கு, ஓபிஎஸ் ஐயாவுடைய டீம் 1.25 லட்சம் கொடுத்தா ஓபிஎஸ் ஐயாவுடைய டீமுக்கு. இன்னைக்கு இப்படிதான் போயிட்டு இருக்கு. இப்படி பைசா கொடுத்து கட்சியில வந்துட்டு சீட்டு வாங்குறவங்களுக்கு இவ்வளவு நாளா நம்ம கட்சிக்குள்ள இருந்து ஒரு தொண்டனா இருந்து கொடி நட்டு அந்த கொடியை வளர்த்து எல்லாம் பண்ணவங்களுக்கு இன்னைக்கு நமக்கு என்ன கிடைக்கும்? இதை எதிர்த்து கேட்டோம்னாக்கா நாளைக்கு நமக்கு அந்த ஐடி கார்டுன்னு ஒரு உறுப்பினர் கார்டு இருக்கு பாருங்க சாமி,
நீ உறுப்பினர் கார்டை கொடுத்துட்டு உன்னை மாற்று கட்சியில போய் ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம கட்சியில இருக்கவங்களே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி இருக்கும்பொழுது கட்சி எப்படி வளரும்? இதுக்குதான் நாங்க என்ன கேட்டுட்டு இருக்கோம்னாக்கா, ஒற்றை தலைமை தான் எங்களுக்கு வேணும்னு கேட்டுட்டு இருக்கோம். அந்த ஒற்றை தலைமை எப்ப வரும்? நீங்களும் ஒரு மீட்டிங்ல வந்துட்டு சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்க கேஸும் போட்டிருக்கீங்க. அதனுடைய விடிவு காலம் எப்ப வரும்னா, இப்ப ரெட்டர் தலைமை இருக்கு, ஏதோ ஒரு பேச்சு வாக்குல அடிபட்டு இருக்கு. ஜனவரி மேல 3 ஆகலாம், 4 ஆகலாம், 5 ஆகலாம். அடுத்த வாட்டி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 5 சிஎம் கூட ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால கூடிய விரைவில் எங்களுக்கு ஒற்றை தலைமை தான் வேணும். இந்த போஸ்டிங் வந்துட்டு டாக்டர் சொன்னாரு, டாக்டர் படிக்காதவனுக்கு டாக்டர் இதுல போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அவர் எப்படி வாங்கினாருனாக்கா, பைசா கொடுத்தாரு, டாக்டர் இதெல்லாம் வாங்கிட்டாங்க. இந்த இதெல்லாம் எப்ப மாறும்? இதே மாதிரி நீலகிரியில சொன்னீங்க, நீலகிரியில அவர்கிட்ட பைசா இருக்குது, அதனால அந்த பைசா இருக்கவே தானே அவர் போஸ்டிங்கும் வாங்கினாரு. பேக் சைட்ல அவர் பண்ண தொழில் யாருக்கும் தெரியல. இன்னைக்கு பைசா இருக்கிறதால அவருக்கு வாங்கின போஸ்டிங் மட்டும் தான் எல்லாருக்கும் வருது. அதனால இந்த இது மாறணும். பைசா இருக்கிறவனுக்கு மட்டும்தான் சீட்டு, பைசா இருக்கிறவங்க மட்டும்தான் போஸ்டிங்னு மாத்திட்டு கட்சியில உழைச்சவனுக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும். இதுதானே என்னுடைய கோரிக்கை. சரிங்க டாக்டர். அதாவது நீங்க கேட்டது, என்னுடைய வழக்கு அந்த டெல்லி உயர் நீதிமன்றத்துல நிலுவையில இருக்கு. அது கொரோனா, அதாவது பிப்ரவரி மாசம் அந்த வழக்கு, பிப்ரவரி 6ஆம் தேதி வழக்கு விசாரணைக்கு வரதா இருந்தது. இவங்க ஜனவரி 24 என்னை கைது பண்ணி அதை தடுத்தாங்க. அடுத்து ஆகஸ்ட்ல அது விசாரணைக்கு வரதா இருந்தது. கொரோனானால அதை இப்ப அக்டோபர் 14க்கு தள்ளி வச்சிருக்கிறாங்க. அதை நம்ம நடத்துவோம். ஆனா அரசியல் ரீதியான முடிவுகள் என்றைக்குமே நீதிமன்றத்தால மட்டுமே நம்ம பெற்றுவிட முடியாது. அரசியல் களத்துல நம்முடைய பலத்தை அதை நிரூபிக்கணும். இப்ப பாரதிய ஜனதா கட்சியிலேயே ஒரே நிமிஷம் அந்த பலத்துக்கு தான் பைசா தானே கேக்குறாங்க. ஒரு போஸ்டிங் சும்மா ஒரு கிளை கழகத்துக்கே பைசா தான் கேக்குறாங்களே. அதுக்குதான் நாங்க என்ன கேக்குறோம்னாக்கா, ஒற்றை அப்படின்னு நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இல்ல, அதாவது அந்த ஒற்றை தலைமை என்பது நம்ம அதை எப்படி மாத்திரக்கூடாதுன்னா, இது இபிஎஸ்ஆ ஓபிஎஸ்ஆ இந்த 2 பேர்த்துல யாரோ ஒருத்தருங்க அப்படிங்கிறது அல்ல ஒற்றை தலைமை. அதே போல கொடி பிடிக்கிற தொண்டன் முடிவெடுப்பான் அப்படிங்கிறது அந்த முடிவு இபிஎஸ்ஆ ஓபிஎஸ்ஆ அப்படிங்கிற முடிவு அல்ல. தொண்டர்களை, இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, உழைக்கிற தொண்டர்களை தேடி சென்று அவர்களை சந்தித்து அவர்கள் குறைகளை, இன்னைக்கு காலையில கூட ஒரு டிவி விவாதத்துல என்கிட்ட கேட்டாங்க. நான் அவர்களிடத்துல தெளிவா சொன்னேன். அதாவது முதலமைச்சர் செல்லுகிற இடத்துல எல்லாம் கூட்டம் வருது அப்படின்னு சொன்னாங்க. நான் அவர்களிடத்துல திருப்பி கேட்டேன், ஒரு முதலமைச்சரை யார் சந்திக்க வருவாங்க? அவர்களுக்கு ஏதேனும் அந்த முதலமைச்சர் இடத்துல ஒரு ஆதாயம், அவர்களுக்கு ஒரு காரியம் நடக்கணும், அந்த முதலமைச்சரை வச்சு ஏதாவது கான்ட்ராக்ட் பண்ணிக்கணும், காசு சம்பாதிக்கணும், அந்த முதலமைச்சருக்கு ஒரு சால்வையை போட்டு போட்டோ எடுத்து அதிகாரிகள்கிட்ட காமிச்சு வேலை பண்ணிக்கணும், அல்லது பிளக்ஸ் வச்சு அதை காமிச்சு வேலை பண்ணிக்கணும்ங்கிறத வருவான். ஆனால் காலங்காலமாக புரட்சி தலைவர் காலத்துல பாத்தீங்கன்னா அவங்க தாத்தா இருந்திருப்பாங்க, அம்மா காலத்துல பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா இருந்திருப்பாங்க. இந்த 3ஆம் தலைமுறை தொண்டர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவர்கள் தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண சத்துணவு வேலைக்கு கூட 3 லட்சம் கொண்டா 5 லட்சம் கொண்டா அப்படிங்கிறதும், அதை எதிர்த்து கேள்வி கேட்டா நீ வேணா வேற கட்சிக்கு போயிடு என்ற நிலையை மாற்ற வேண்டும். நாங்க இந்த போராட்டத்தையே நடத்திக்கிட்டு இருக்கோம். இல்ல ஒரு நிமிஷம், நாங்க வேலைக்கு சத்துணவு வேலைக்கு நாங்க கேட்கல. கட்சிக்குள்ள இன்னைக்கு ஒரு போஸ்டிங் போடணும்னாலே பைசா வாங்கிட்டு இருக்காங்க. அதுதான் நான் கேட்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு நீங்க சொன்னீங்க நீலகிரியில அவர் எப்படி அந்த பதவிக்கு வந்தாரு. நீலகிரியில வந்தவருக்கு பணம் பலம் இருந்ததால அவர் கட்சிக்கு வந்துட்டார். இப்ப என்கிட்ட பணம் பலன் கிடையாது. நான் 10 வருஷமா கட்சியில இருக்கேன். இது வரைக்கும் நான் ஒரு சாதாரண தொண்டனா தான் இருக்கேன். இன்னைக்கு ஒரு நியூஸ் ஒண்ணு வந்தது, மாவட்ட செயலாளர், கன்னியாகுமரி மாவட்ட செயலாளர் மேற்கு இபிஎஸ்க்கு சப்போர்ட்டும், கிழக்குல புதியதாக பொறுப்பேற்க மாவட்ட செயலாளர் அவர்கள் ஓபிஎஸ் ஆதரவாளர். இது என்னன்னு, ஒரு மாவட்ட செயலாளர் கட்சிக்கு தான் மாவட்ட செயலாளர், இதுல என்ன ஓபிஎஸ் ஆதரவாளர், இது என்ன இபிஎஸ் ஆதரவாளர்? இது இது அஇஅதிமுக கட்சியா இல்ல இபிஎஸ் ஓபிஎஸ் கட்சியா? இன்னைக்கு நீங்க சொல்றது நான் ஒத்துக்கிறேன். கவர்மெண்ட்டுக்கு பைசா கொடுத்தாதான் கவர்மெண்ட் வேலைன்னு ஒரு காலத்துல இருந்தது, இப்பயும் அதுதான். பட் இன்னைக்கு கட்சிக்குள்ளேயே நீ பைசா கொடுத்தாதான் உனக்கு பதவி என்ற காலம் வந்துடுச்சு இல்லைங்களா? நாங்க அதை தான் கேட்டுட்டு இருக்கோம். அதான், அதாவது இப்ப நம்மளுடைய நோக்கமே என்னன்னா, அந்த கொடிபிடிக்கிற தொண்டன் முடிவெடுப்பான் அப்படிங்கிறது இந்த கட்சிக்காக உழைக்கிறவர்களை நாம தேடி போகணும்.
ஏன்னா அவர்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. நாம தேடி சென்று உங்களுக்கு என்ன வேணும், இந்த கட்சி உங்களுக்கு என்ன செய்யணும், இந்த அரசாங்கம் உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கறத வந்து நம்ம தேடி சென்று அவர்களை வந்து அவர்களது தேவைகளை வந்து நம்ம வந்து நிறைவேற்றணும். குறைந்தபட்சம் அவர்களது குறைகளை நம்ம காது கொடுத்து கேட்கணும். அவர்களது பிரச்சனைகளை நம்ம வந்து அணுகணும். அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இதை வச்சிருக்கிறோம். இதை வந்து நம்ம இந்த அரசியல் மாற்றம், அதாவது கட்சிக்குள்ள ஒரு தலைமை மாற்றம் வேணுங்க. அந்த கட்சிக்குள்ள தலைமை மாற்றம் என்பது தொண்டர்களால ஏற்புடைய ஒரு தலைமை. இன்றைக்கு இருக்கிற தலைமை என்பது பாரதிய ஜனதா கட்சியால நியமிக்கப்பட்டு அது பொதுக்குழுவால ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற தலைமை. அதனால இன்றைக்கு இருக்கிற அமைச்சர்கள் யாருமே நமக்கு வேண்டாம், எம்எல்ஏக்கள் யாரும் வேண்டாம், மாவட்ட செயலாளர்கள் யாரும் வேண்டாம். அந்த கொடி பிடிக்கிற தொண்டர்கள் அந்தந்த பகுதியில நம்ம திரண்டு அவர்கள் யாரை அந்த ஒற்றை தலைமையாக தேர்ந்தெடுக்கிறார்களோ அந்த வழியில நம்ம இதை கொண்டு போவோம். அதுக்கு தொண்டர்களது பலத்தை நம்ம வந்து களத்துல நிரூபிப்போம். இங்க வந்து பணம் ஒரு பிரதானம் அல்ல. இவங்கதான் வந்து அதாவது மொத்தமா கட்சி நிதி அப்படின்னு சொல்லிட்டு கோடி கோடியா இவர்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு 20,000 கோடி 25,000 கோடி வாங்கிட்டு தேர்தல் வருகிற பொழுது அந்த உழைக்கிற தொண்டர்களுக்கு வந்து தினக்கூலி போல காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் செஞ்சீங்களா 1000 ரூபாய் கூலி, அல்லது ஒரு கூட்டமா இதுக்கு வந்து வேஷ்டி சேலை 500 ரூபாய் பணம், இது போல தொண்டர்களை விலை கொடுத்து வாங்குற முயற்சியை வந்து நம்ம வந்து முறியடிப்போம். தொடர்ந்து பேசலாங்க டாக்டர். திருச்சி மாவட்டம் தொட்டியத்துல இருந்து பேசுறேன் சார். எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து நான் அதிமுக ஓட்டு உரிமை வந்ததுல இருந்து அதிமுக தான் சார் நான் ஓட்டு போட்டுட்டு வரேன். நான் வந்து பொறுப்புலையும் இருக்கிறேன் சார். அதே மாதிரி அதிமுக வந்து எம்ஜிஆர் அம்மா புரட்சி தலைவர் அம்மாவுக்கு அப்புறம் வந்து அது சரியானபடி வழிநடத்துறதுக்கு தக்க தலைவர் வந்து எல்லாமே தொண்டர்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம் சார். அதனால வந்து அதை நீங்க தனிப்பட்ட முறையில நீங்க ரொம்ப முயற்சி பண்ணிட்டு வரீங்க. உங்களுடைய முயற்சிக்கு நாங்க தொண்டர்களாகிய நாங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுக்குறேன் சார். ரொம்ப நன்றி சார். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், பேசுங்க. அண்ணாவுக்கு அப்புறம் அடுத்தது நீங்க தான். அண்ணா சொல்லுவாரு, உழைக்கிற தொண்டனை பார்த்து கட்சியில கீழே கொண்டு போங்க, இன்னும் கொஞ்சம் கீழே கொண்டு போங்க, நல்லா முகம் தெரியணும், இன்னும் கேமரா கீழே கொண்டு போங்க, இன்னும் கீழே கொண்டு போங்க, தலை மட்டும்தான் தெரியுது, இன்னும் கீழே கொண்டு போங்க. சரி பரவாயில்ல, ரைட், சரியா சரிங்கண்ணா. அண்ணா அன்னைக்கு சொன்னாரு, அண்ணா அன்னைக்கு சொன்னாருண்ணா, கேக்குங்களா? கேக்குது பேசுங்க. உழைக்கிற தொண்டனை தேடிதான் போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதே போல இன்னைக்கு நீங்க கொடி பிடிக்கிற தொண்டனை தேடிதான் வந்திருக்கிறீங்க. அருமையான தலைப்பு, ரொம்ப கேட்கறதுக்கே நல்லா இருக்கு. உங்கள் வழியை ஒரு வழியை தனி வழியாக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்க வழியை எப்படிங்கிறது கொஞ்சம் விளக்கமா எங்களுக்கு எடுத்து சொன்னீங்கன்னா உங்களை ஃபாலோ பண்றதுக்கு சௌகரியமா இருக்கும். அதிமுகவை அழிக்க நினைக்கிற இப்போதைய கூட்டம் ஒழியணும். அதுக்கு நீங்க ஒரே ஆளா ஒத்தையாளா போராடுறீங்க. அதுக்கு உங்களுக்கு நாங்க துணையா இருக்கிறதுக்கு ரொம்ப விருப்பப்படுறோம். நீங்க அதிமுக காப்பாத்துறதுக்கு பொதுச் செயலாளர் என்ற தொண்டனின் விருப்பத்தை நிறைவேற்றி தருவீங்கன்னு நாங்க நம்புறோம். மேற்கொண்டு எப்படி வழி நடத்துறதுன்னு நீங்க தானே எங்களுக்கு சொல்லி தரணும். அதாவது வந்து நான் ஒத்தையாளெல்லாம் போராடல, என் பின்னாடி உங்களை போன்ற 1 கோடிக்கு மேற்பட்ட அதிமுக தொண்டர்கள் வந்து இருக்கிறாங்க. நீங்க வந்து இன்னைக்கு பொறுப்புல இருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோட எடுத்தீங்கன்னா, அல்லது அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், எம்எல்ஏன்னு எடுத்தீங்கன்னா மொத்தமா ஒரு 5000-10,000 பேர் தான் இருப்பாங்க. அவங்கள தவிர மிச்சம் இருக்கிற அத்தனை தொண்டர்களுமே, இன்னும் சொல்ல போனா அவர்களோடு இருக்கிறவர்களே நம்ம கருத்து தான் சரிங்கிறாங்க. அது போல தினகரன், சசிகலா அந்த பக்கத்துல எடுத்தீங்கன்னா அவங்க அதை ஒரு சமுதாய அமைப்பாகத்தான் அந்த பார்வையை பார்க்கிறாங்களே ஒழிய ஒரு அரசியல் நிலைப்பாடாக அது வந்து தெரியல. நம்மை பொறுத்த வரைக்கும் இந்த இயக்கத்தை உருவாக்கிய புரட்சி தலைவர் அவர்கள் லஞ்ச ஊழலுக்கு எதிராக இந்த கட்சியை ஆரம்பித்தார். அடுத்து குடும்ப ஆட்சிக்கு எதிராக இந்த கட்சியை வந்து ஆரம்பிச்சிருக்காரு. அந்த வழியில அதே மாதிரி கொடி பிடிக்கிற தொண்டன் முடிவு எடுப்பானுங்கிறது வந்து நான் சொன்னது அல்ல, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னது. அது வந்து அவர் எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. பல பேருக்கு வந்து இந்த கட்சியில அடுத்த தலைவரை தேர்ந்தெடுக்கிற உரிமையை அதிமுக அடிப்படை தொண்டர்கள்ட்ட தான் கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயமே வெளியில வந்து தெரியல. அதைத்தான் நான் பகிரங்கப்படுத்தி எல்லோருக்கும் அந்த கருத்துக்களை வந்து கொண்டு போய் சேர்த்து, ரெண்டாவது நான் இதுக்கு முன்னாடி சொன்னது போல ஒரு வலிமையான தலைவர் இருக்கிற பொழுது இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது.
அந்த தலைவரோட பெயர்ல புகழ்ல வழிகாட்டுதல எல்லாமே அடிச்சுட்டு போயிடும். ஆனா அந்த தலைமை ஒரு வலிமையான தலைமை இல்ல. அதை நம்ம உருவாக்கணும். அந்த உருவாக்குகிற பொழுது அந்த தொண்டர்களை ஒன்றாக ஒருமுகமாக எண்ணங்களிலும் சரி உழைப்பிலும் சரி அவர்களை நல்லா ஒருமுகப்படுத்தி நம்ம கொண்டு போனாதான் இந்த கட்சி வலிமையாக இருக்கும். பாருங்க, உங்க வீட்டை உங்களுக்கு பக்கத்திலே நின்று அந்த செல்போன்ல போட்டிருக்கிற இதை ஆளுக்கு ஒரு காதுல வச்சுட்டு இருக்கீங்க, 2 பேரும் அதை கேட்கறீங்க. இதெல்லாம் சந்தோஷமா இருக்குதுங்க. அதாவது அவங்க மாவட்ட கவுன்சிலர் எம்ஜிஆர் காலத்துல உயிரோட்டமாக வச்சிருந்தாரு. நீங்க அண்ணா அவர்களை சொன்னீங்க, அண்ணாவே தான் சொல்லுவார், இது எல்லோரும் அதாவது ஒரே தாய் வயிற்றுல பிறக்க முடியாது என்பதற்காக பல இடங்கள்ல பிறந்து நாம ஒன்று கூடி இருக்கிறோம் அப்படிங்கிற அளவுல தான் அண்ணாவே பேசுவாரு. அதே போலதான் புரட்சி தலைவர் அவர்களும் இதை அவர் குடும்ப கட்சிங்கிறது அதிமுக தொண்டர்களை தன் குடும்ப உறுப்பினர்களாக நினைத்தார். ஆனா அதை இவங்க எல்லாம் தவறா பொறுத்துக்கிட்டாங்க. குடும்பமாக அப்படின்னா தன் குடும்பத்துக்கு மட்டும் பதவி கொடுக்கிறது, தன் குடும்பம் மட்டும் வாரிசு அரசியல் அப்படின்னு தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி, தொடர்ந்து பேசுவோம். வணக்கம், நான் நமதி எம்ஜிஆர் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் ரிப்போர்ட்டர். பேசுங்க சார். இப்ப நீங்க இந்த தொண்டர்களை ஒருங்கிணைக்கிறீங்க இல்லையா, இதனுடைய நோக்கம் என்ன? கட்சியினுடைய ஒருங்கிணைப்பு எதுக்காக இதை நீங்க ஒருங்கிணைக்கிறீங்க? இந்த ஒற்றை தலைமைன்னு சொல்றீங்க இல்லையா, அது நீங்களா இருக்குமா? அதுக்காக ஒருங்கிணைக்கிறீங்களா? இப்ப இந்த ஓபிஎஸ் இபிஎஸ் 2016 தேர்தல் அறிக்கையை முழுமையா நிறைவேற்றிருக்காங்களா? பிளஸ் அந்த பிஇ மாணவர்கள் அரியர் தேர்வு ரத்து இருக்கு இல்லையா, அது குறித்து முதல்வர் தெளிவான ஒரு புரிதல் இல்லாம இங்க கூட்ட நிகழ்ச்சிக்கு கேட்டப்ப கூட அது உயர்கல்வித்துறை அமைச்சர் சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொன்னார். ஏஐசிடியோடைய ஒப்புதல் பெறாம இதை அறிவிக்க முடியாதுன்ற ஒரு பேசிக் அவருக்கு யாரு சொன்னாங்கன்னு தெரியல. அந்த இளைஞர்களோட வாக்குகளை கவரணும்னா இந்த கொரோனா காலத்துல அதுக்கு ஒரு நெசசிட்டியே கிடையாது. எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அரியர் எழுதுறவன் இப்ப இல்லைன்னா எப்பயும் அவன் எழுதி பாஸ் பண்ண போறது இல்லை. அவனுக்கு அடுத்த முயற்சிக்கான அடுத்த வாய்ப்பு இருக்கு. அந்த ஒரு குறைஞ்சபட்ச பேசிக் இது கூட அவரு கன்சிடர் பண்ணாம அறிவிச்சுட்டு திருப்பி இப்ப பின்வாங்குற சூழ்நிலையில தான் இருக்கு. இதெல்லாம் ஒரு நல்ல ஆளுமைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இவங்களை நம்பி மக்கள் திருப்பி ஓட்டு போடுவாங்களா? அதாவது நீங்க எந்த கட்சிக்குன்னு கேட்டீங்க. இது நீங்க உங்க பூஜை அறையிலேயே உங்களுக்கு பின்னாடியே அம்மா படம் தான் வச்சிருக்கிறீங்க. அதாவது அண்ணா திராவிட நம்ம தனி கட்சி ஆரம்பிக்கிற எண்ணம் எனக்கு கிடையாது, தனி அணி ஆரம்பிக்கிற எண்ணம் எனக்கு கிடையாது. ஆனால் அண்ணா திமுக தலைமை என்பது நான் வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சிகளோ என்னுடைய போராட்டமோ கிடையாது. எனக்கு நான் சுயநலமா நினைச்சிருந்தேன்னா இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறாங்க. 3 ஆண்டு காலமா இந்த அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு முதலமைச்சரை, ஒட்டுமொத்த அரசாங்கத்தை, இன்னும் சொல்ல போனா பிஜேபியை சேர்த்து பிஜேபியோட நம்ம கூட்டணி வைக்க கூடாதுன்னு சொல்லி பிஜேபிக்கு எதிராக பேசுறதுக்கு தான் என்ன இந்த கட்சியை விட்டு நீக்கினாங்க. நான் ஒரே ஒரு தொலைபேசியில எடப்பாடி பழனிசாமி என்னுடைய நண்பர் தான், இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க, இனி அப்படியே நம்ம கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா போறோம், எனக்கு என்ன வேணாலும் நடக்கும். ஆனால் அது அல்ல. இந்த இயக்கத்தை உருவாக்கிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், என்னை அடையாளப்படுத்திய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், உங்களையும் என்னையும் இணைக்கிற அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் என்கிற நம்முடைய அடையாளம். இந்த தொண்டர்களால ஒரு தலைமை உருவாக்கப்படணும். இந்த தலைமை நானாகவும் இருக்கலாம். நான் அதுக்காக இல்ல நான் இதை புடிச்சு கொண்டு போய் யாராவது ஒரு நபருக்கு நான் கொடுத்துறேன், அந்த மாதிரி எல்லாம் நான் யாருக்காக வேலை செய்யல. நான் என்னை பொறுத்த வரைக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அம்மா, அதற்கு பிறகு யாரையுமே தலைவராக தகுதியா ஏற்றுக்கொள்வதற்கு தகுதியற்றவர்களாகத்தான் இன்றைய தலைவர்கள் இருக்கிறாங்க. தொண்டர்களால ஒரு தலைமை உருவாக்கப்படணும். என்னை விட சிறப்பாக இந்த நபர் இருப்பாருன்னா அவர் வேணாலும் வரட்டும், அதுல எனக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனால் ஒட்டுமொத்த தொண்டர்கள் யாரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களை ஏற்றுக்கொண்டு செயல்படுவதற்கு நான் தயாரா இருக்கிறேன். அதே போல நீங்க இன்னொரு கருத்தை சொன்னீங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எந்த விஷயத்துல சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்குது இந்த விஷயத்துல செய்யறதுக்கு. இப்ப நீங்க நீட் விவகாரம் ஆகட்டும், ஸ்டாலின் என்ன பேசுறாரு, 8 மாசத்துல நாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் நீட்டை ரத்து செய்வோம்னு சொல்றாரு. இது ரத்து 8 மாசத்துல பாராளுமன்றத்துக்கு எலெக்ஷன் வருதா, இல்ல இவர் ஸ்டாலின் என்ன பிரைம் மினிஸ்டர் ஆக போறாரா? இது மத்திய அரசாங்கம் போட்டது, உச்ச நீதிமன்ற தீர்ப்பு உறுதிப்படுத்துறது. அதை எப்படி ஸ்டாலின் செய்ய முடியும்? அதே போல எடப்பாடி பழனிசாமி 2 விஷயம் தான் சொல்றாரு. ஒண்ணு, இது நீங்க தான் பண்ணீங்க, காங்கிரஸ்ல தான் பண்ணீங்க, திமுக தான் பண்ணீங்க, அவ்வளவுதான்.
அடுத்து என்ன சொல்றாரு, கொள்கை முடிவு வந்து எங்களுக்கு வந்து நீட் வேண்டாங்கிறது. இந்த ரெண்டை சொல்லிட்டா இன்றைக்கு மாணவர்களது பிரச்சனை தீர்த்துருமா என்ன? அல்ல. ஏன் நீங்க வந்து பிராந்தி கடை டாஸ்மாக் ஓபன் பண்றதுக்கு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் நீங்க போய் போராடுனீங்கல்ல. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டு அந்த வழக்குல நீங்க சொல்லலாமே, தமிழ்நாடு வந்து அதிகபட்சமாக கொரோனால பாதிக்கப்பட்டிருக்கிறோம், அதனால எங்களுக்கு இந்த ஒரு வருடத்துக்கு விலக்கு கொடுங்கன்னு கேட்கலாம். அல்லது இன்னொரு எக்ஸாம், இப்ப இந்த நீட்டுங்கிறது பாத்தீங்கன்னா எம்கேட் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கால எல்லாம் இருக்குது. மோடி அவர்கள் அதை காப்பி அடிச்சுதான் இங்க வந்து கொண்டு வந்திருக்கிறாரு. அது மாதிரி இது ஒரு முறை தான் வருஷத்துக்கு நடத்தணும்னு ஒண்ணு கிடையாது. நீங்க மற்ற பாதிக்கப்படாத மாநிலங்களுக்கு இப்ப நடத்துங்க, பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு நீங்க நவம்பர் மாசம் நடத்துங்க, டிசம்பர் மாசம் நடத்துங்க, குறைந்தபட்சம் அக்டோபர் இறுதியில நடத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதே போல பார்த்தீங்கன்னா அந்த தேர்வு அரியர், அது இதுக்கு முன்னாடியே நான் வந்து அது பதில் சொல்லிட்டேன். நீங்க இன்னும் தொடர்ந்து பேசுவோம். குட் ஆஃப்டர்நூன் கேசிபி சார், சும்மா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், பேசுங்க. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. இந்த தலைப்பு, முதல் தலைப்பு, அதிமுக எப்படி வழி நடத்தப்பட வேண்டும். நமது அதிமுக கழகம் எந்த காலத்திலும் ஒரு மதச்சார்பற்ற கட்சி என்பதனை ஆணித்தரமாக உறுதிப்படுத்தப்பட வேண்டும். கேசிபி சார், நீங்கள் சொல்வது போல கழகங்களின் இரத்த நாளங்களான ஒவ்வொரு தொண்டனும் சேர்ந்து நேரடியாக ஒரு ஆளுமை மிக்க வலிமையான பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதை வழிமொழிகிறேன். மூன்றாவது சின்ன சஜஷன், நீங்க இப்படி ஜூம் மீட்டிங் நடப்பது போல அதிமுகவின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கள் தலைமையில் இந்த ஜூம் மீட்டிங் நடத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு ரிஜிஸ்டர் தொண்டனுக்கும் உறுப்பினருக்கும் ஸ்மார்ட் போன் வழங்கி இந்த மீட்டிங்கை நடந்து அந்த மாவட்டத்தில் அந்த பகுதியில் உள்ள குறை நிறைகளை நீக்கி 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கும் நம்ம இப்போதைய நிலையில் அதை 2 கோடி ஆக்க வேண்டும். வரும் தேர்தலில் 2021 தேர்தலில் நாம் வெற்றி பெற்றாக வேண்டும். இது 1வது. 2வது, தொண்டர்கள் என்ன நினைக்கிறார்கள்? 2019 தேர்தல் முடிவைத்தான் நமது முன்னோட்டமா எடுத்துக்கொள்ள வேண்டும். அம்மா காலத்தில் 2014 பார்லிமெண்ட் தேர்தலில் தன்னந்தனியா நின்று 44% எடுத்தார்கள். அதன் பிறகு 2016 சட்டசபை தேர்தலில் ஏதோ 41 ஆகிவிட்டது. ஆனால் தன்னந்தனியாக நின்றோம். ஸ்டாலின் என்ன சொல்றாரு? 1% ஆட்சியில நாங்கள் ஆட்சியை இழந்தோம், 40% எடுத்து. ஸ்டாலின் சார், நீங்க வந்து தன்னந்தனியா நிக்கல, காங்கிரஸோ மற்ற கட்சியோட சேர்ந்து நின்னீங்க. நீங்க இன்றைக்கு நியமிச்சிருக்கிற ஐபேக் பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்லியிருக்காரு? காங்கிரஸுக்கு 8% ஓட்டு பெர்சன்டேஜ் தமிழ்நாட்டிற்கு சொல்லியிருக்காரு. அந்த ஓட்டையெல்லாம் சேர்த்துதான் நீங்க 40% எடுத்தீங்க. நீங்க முடிஞ்சா நீங்க ஆளுமை மிக்க தலைவராக உங்க கட்சிக்காரங்க சொல்றாங்க. நேற்று முந்தா நேற்று கூட நேர்பட பேர் சில புதிய தலைவர்கள் கான்ஸ்டன்டைன் சொன்னாரு, எம்ஜிஆர், ஜெயலலிதா மற்றும் கலைஞர் சாதிக்காததை 2019 54% எடுத்து காட்டி ஒரு ஆளுமை மிக்க தலைவரா காட்டினார். எத்தனை கட்சிங்க கூட்டணி அது? அது போட்டது ராகுல் காந்திக்காக ஓட்டு, ஆன்டி மோடி ஓட்ஸ், உங்களுக்காக விழுந்ததல்ல. அப்படி நீங்க தலைமை ஆளுமைன்னு நிரூபிக்கன்னு சொன்னா தன்னந்தனியா வந்து நில்லுங்க. வர்ற சட்டமன்ற தேர்தல் பத்தி சொல்லுங்க. இதெல்லாம் கடந்த காலம், எதிர்காலத்தை பத்தி சொல்லுங்க. எதிர்காலத்துல நம்ம சொல்றேன் சார். இந்த 2019 ஓட்டுல நம்ம இவ்வளவு 18% வரை போனதுக்கு நிச்சயமா சிறுபான்மையினர் யாருமே ஓட்டு போடல. நான் கூட போடல. 48 வருஷமா நான் அதிமுக தொண்டன். நான் கூட அதே சமயத்துல திமுகவுக்கு நான் ஓட்டு போட விரும்பல, போடல. அதனால சுருக்கமா சொன்னா டைம் இல்ல நேரம் பேசுறதுக்கு. ஏன்னா நம்ம மதவாத பிஜேபி கூட்டணியோட நம்ம விலகி, குறிப்பா இந்த அதிபாரக அந்த செயலான ஆன்டி சிஏஏ, என்சிஆர், என்ஆர்சி, என்பிஆர் சட்டங்களை சட்டசபையில தீர்மானம் போட்டா நம்ம தனியா நின்றா கூட நம்ம ஜெயிக்கலாம். ஏற்கனவே வாங்கிய 18ஓட 20% ஓட்டு இதுல சேரும். தலித் மக்கள் ஓட்டும் சேரும், சிறுபான்மையினர்கள் அனைத்து ஓட்டுகளும் சேரும். இதுதான் சார் ஆசை. ஏன்னா அதனால இந்த மாதிரி செஞ்சா நம்ம நிச்சயமா வெற்றி பெறலாம். அதாவது நம்ம அதிமுகவுக்கு 2 ஆப்ஷன் தான்.
ஆன்டி-சிஏ தீர்மானம் சட்டசபையில போட்டா நமக்கு பல % ஓட்டு திரும்பும், நம்ம மீண்டும் ஆட்சிக்கு வர வாய்ப்பு உண்டு. அல்லாட்டி மோடிக்கு பயந்து பிஜேபியுடன் கூட்டணி வைத்தால் நம்ம ஆட்சி பறிபோகும். ரொம்ப கஷ்டம் திரும்பி வளர்வதற்கு. ஸ்டாலின் வந்துட்டா சும்மா விடமாட்டாரு, அது பண்ண இது பண்ணான்னு சொல்லாரு. எனவே மேற்கொண்ட அந்த ரிக்வெஸ்டை நல்லா கன்சிடர் பண்ணி செய்யுங்க. வாழ்க கேசிபி சார், வளர்க ஏடிஎம்கே, நாளை நமதே. சரி, வீரசத்யா பேசுங்க. செய்தி அனுப்பிச்சிருந்தீங்க வீரசத்யா பேசுறேன்னு சொல்லிட்டு. பேசுங்க வீரசத்யா, கனெக்ட் ஆயிட்டீங்களா? வணக்கம் சார். வீரசத்யா பேசுங்க. பேசுங்க வீரசத்யா. வணக்கம் சார். போன கீழே கொண்டாங்க, முகம் நல்லா தெரியணும். போன் இன்னும் கீழே இருக்கு. நல்லா உடம்பு பேசுங்க. இன்னும் வணக்கம் சார். வணக்கம் சார். நான் ஒரு சாமானியனா என்னுடைய கருத்தை தெரிவிக்கலாம்னு நினைக்கிறேன் சார். இப்போ எப்படி வந்து எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல 1986ல சட்ட மேலவை கலைக்கப்பட்டது. அது ஒரு கொள்கை முடிவா அறிவிச்சாங்க. 91, 96ல அம்மா ஆட்சி காலத்துல 69% இடஒதுக்கீடு, எந்த மாநிலமே இல்லாம தமிழ்நாட்டுல 69% இடஒதுக்கீடு 9வது அட்டவணையில சேர்த்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு செய்கை வந்து நடந்தது. 2001 to 2006ல வந்து லாட்டரி, கந்துவட்டி இதெல்லாம் ஒழிச்சாங்க. 2016 to 21 இப்ப நீங்க சொன்ன மாதிரி இருக்கிற காலம் வந்து வெறும் 200 நாட்கள் தான் இருக்கு. அதுல 2வது 100 நாட்கள் அப்படிங்கிறது வந்து ஃபுல்லா எலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ஆரம்பிச்சிடும். மிச்சம் இருக்கிற இந்த 100 நாட்கள்ல எப்படி வந்து மாண்புமிகு அம்மா அவர்களை ஆளுமையாக மக்கள் வந்து தேர்ந்தெடுத்து உட்கார வச்சாங்களோ, அவங்களுக்கு வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு இந்த அரசாங்கம் நினைச்சிச்சு அப்படின்னா, மது ஆலைகள், ஃபர்ஸ்ட் மது விஷயத்தை பத்தி சொல்றேன். மதுவை வந்து மது கடைகள் மூடுறது அப்படிங்கிறது பாலிசி டிசிஷனா இருக்குது. அதை விட மது அந்த ஆலைகளை வந்து சட்டத்திற்கு புறம்பான தொழிலாக அறிவிச்சு அதுக்கு ஒரு தனியாக சட்டம் இயற்றணும் ஐயா. அடுத்து வந்து அனைத்து தனியார் மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவ கல்லூரிகள் இதை வந்து அரசுடைமையாக்கம் செய்து விட வேண்டும். அடுத்து அனைத்து தனியார் கல்வி நிறுவனங்கள் எல்கேஜில இருந்து பல்கலைக்கழகம், நிகர்நிலை பல்கலைக்கழகம் உட்பட அனைத்தையும் அரசுடைமையாக்கம் செய்யணும். கல்வி என்ற பொருளை, சப்ஜெக்ட் மேட்டரை வந்து கன்கரண்ட் லிஸ்ட், அதாவது பொதுப்பட்டியல்ல இருந்து அது மாநில பட்டியலுக்கு வந்து கொண்டு வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரு முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடு விளங்குவதற்கு இந்த மிச்சம் இருக்கிற நாட்களை வந்து இந்த அரசு உண்மையிலேயே மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்ற அம்மா அவர்களின் தாரக மந்திரத்தை செயல்படுத்தும் அரசு உண்மை என்பதாக இருந்தால் இந்த 100 நாட்களை பயன்படுத்தி செய்யணும் ஐயா. அதே மாதிரி ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் அப்படிங்கிறவங்க வந்து அரசாங்கத்தினுடைய ஒரு அங்கம். அவங்க நீண்ட நாள் கோரிக்கை வச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, பழைய ஓய்வூதிய திட்டம் வந்து அமுல்படுத்தணும். இப்ப இருக்கிற அந்த பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து விட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா அது வந்து ஏற்கனவே தேர்தல் அறிக்கையிலேயே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கையிலேயே சொல்லப்பட்டிருக்கு. சோ அதையெல்லாம் நிறைவேற்றணும். சோ இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குங்க ஐயா. இது வந்து நான் ஒரு இந்த இருக்கிற 100 நாட்கள்ல செயல்படுத்துறதுக்கான ஒரு சிறிய முன்னுரை மட்டும் நான் கொடுத்திருக்கிறேன். சோ இதை வந்து செயல்படுத்துறதுக்கு உரியவர்களிடம் உங்கள் மூலமா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை தவிர வேற எந்த நோக்கமும் எனக்கு கிடையாதுங்க ஐயா. சோ இது நிறைவேறுமா அப்படி? மாணவர் சமுதாயம், பள்ளி கல்வி அப்படிங்கறத பத்தி நீங்க பேசியிருக்கீங்க. அந்த மாணவரை தொடர்ந்து அம்மா இருக்காங்க, ராக்கம்மாள், விஎஸ்கே திண்டுக்கல், பேசுறீங்களாம்மா? பேசுங்கம்மா. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அன்மியூட் பண்ணுங்க. ஞாயிற்றுக்கிழமை பேசுறேங்க சார். பேசுங்கம்மா. சார் உங்களுக்காக என்னைக்கு நாங்க துணை இருப்போம் சார். எங்க கூப்பிட்டாலும் வருவோம் சார். ஞாயிற்றுக்கிழமை பேசுறேங்க சார். ஞாயிற்றுக்கிழமை பேசுறேங்க சார். சரி. அதாவது இந்த நீட்டு பிரச்சனை பாத்தீங்கன்னா, நீங்க குழந்தைங்க எல்லாம் பாவம், எத்தனை குழந்தைங்க தற்கொலை பண்ணிக்குதுங்கன்னா, நான் என்ன சொன்னா, என்ன ஆட்சி நடத்துறியா ஒரு பதவி தமிழ்நாட்டுல என்னதான் நடக்குதுன்னு தெரியலன்னா, அதாவது தகுதி இல்லாம போய் உக்காந்துக்கிட்டு என்னடா நீங்க ஆட்சி நடத்துறீங்க தமிழ்நாட்டுல, நீங்க அம்மா பேரை சொல்லிக்கிட்டு எம் பேரை சொல்லிக்கிட்டு ஆட்சி நடத்துறீங்க. பிஜேபிக்கு நான் அடிமை சாசனம் கொடுத்த நீ போய் அடிமையா இருந்துக்கு, ஏன் இந்த கட்சியை சித்திராவதை பண்ற நீ சொல்லு பார்க்கலாம். எங்க போனாலும் லஞ்சம், கட்சியில ஒரு பதவியா காசு. இன்னொன்னு அவனு பண்றேன், ஒரு தம்பி சொன்னாரு,
இது மாதிரி கல்வியை அரசுடைமையாக்கணும், மருத்துவம் அரசுடைமையாக்கணும். அது உள்ள ஒரு கருத்து நான் சொல்ல. தயவு செய்து உங்கள் ஓட்டை காசுக்கு விற்காதீங்க. நான் இந்த கருத்தை சொல்றேன்னா, நம்ம அரசாங்கத்தை குறை சொல்ற போது நம்ம ஓட்டை நம்ம காசுக்கு விற்கலாம். நம்ம காசை வித்துட்டு அப்புறம் நம்ம என்ன யோகிதமா இருக்கிறோம் சொல்லு. அந்த 8 வழிச்சாலை போக ஒரு அம்மா அழுதுது, எனக்கு 1 ஏக்கர் தான் நிலம் இருக்குது, நான் செத்து போயேன்னு சொல்லிச்சு. நியாயமான வார்த்தை தான். இல்லைன்னு நீ காசு வாங்கிட்டு எதுக்கு ஓடுற? நீ யாருக்கு வேணுமோ தமிழ்நாட்டில் நீங்க வாக்களிங்க. நான் தப்புன்னு சொல்லு. ஒரு மனிதன், தமிழ் இனம், தமிழ் மொழி, நம்ம இந்த மண்ணுல காசு வாங்கிட்டு 1000 2000 ஓட்டு போடலாம். இது மகா குடிப்புனே. இது என்னால இது ஏத்துக்க முடியாத விஷயம். அதாவது அவன் என்ன நினைக்கிறான், அரசு காசு கொடுத்தா 1000 ரூபாய் கொடுத்தா ஓட்டு போட்டுருவான். வர்றப்ப தொண்டனை ராஜா தீங்கிற எலெக்ஷன் முடிஞ்சா நீ யாரு? அதனால தமிழ்நாட்டு விடிவு காலம் பிறக்கும், கூடிய விரைவில் நடக்கும். அதை நான் எதிர்பார்க்கிறேன். நான் பிஜேபி கூட கூட்டணி 20 சீட் கூட வர மாட்டேனே. நான் இப்ப சொல்றேன், பிஜேபியோட கூட்டத்தால் அதிமுக 20 சீட் கூட வராது. இதுக்கு நிலைமையில மாற அந்த சூழ்நிலை நமக்கு வராது. இதுக்கு அதாவது அன்னைக்கே சொன்ன போன மீட்டர் இந்த சென்னிமலை ஒரு தீர்ப்பு எழுதுவாரு. அது அண்ணனுக்கே தெரியும். நான் அந்த வார்த்தையை நான் பயன்படுத்துறேன். அது என் மனசுல என்னன்னு அண்ணன் தெரியும். என் மனசுல என் தமிழ் மண்ணையும் இந்த மக்கள் நான் உயிருக்கு மேலாக நினைச்சுக்கிறவன். ஏன்னா நான் தமிழ்நாட்டுல இந்து முஸ்லீம் யாரா இருந்தாலும் சரி, மக்களையும் இந்த மண்ணையும் அம்மாவாங்கல்ல, மக்களுக்காகவே நான் அதே இந்த மண்ணையும் இந்த மொழியையும் என் லட்சுமணன் தன் உயிருக்களாக நேசிக்கிறவன். எம்ஜிஆர் காலத்துல நாங்க இல்லைங்கன்னா அண்ணன் இருந்தாரு, அம்மா காலத்துல நாங்க இருக்கிறோம் சொல்ல. தன் வாழ்க்கை மக்களுக்காக வாழ்ந்த தலைவர்கள் அதிமுக பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர், பொன்மனச்செம்மை புரட்சி தலைவா, வேற எவனையுமே இவனை நான் ஏத்துக்க மாட்டேன். புரியுதா? சும்மா நீ சசி காலில் விழுந்தில நீ உழுவலா? நீ எதுக்குடா காலில் விழுந்த? நீ ஒரு திறமைய தலைவரா? நீ சொல்லுவா என்ன நடக்குது தமிழ்நாட்டுல? அதாவது தெய்வத்தை காலில் தவிர தமிழ்நாட்டுல என் மக்கள் 6 காலிலையும் உழுவக்கூடாது. அதாவது எனக்கு பிடிக்காது, நான் அனுமதிக்க மாட்டேன். நீ தெய்வத்து காலில் உழுந்துக்க, வரவேற்கிறேன். அது ஒவ்வொருத்தனுக்கும் விருப்பம். தயவு செய்வது மனிதன் காலில் எவனும் உழுவாதீங்க. அதை என்னால தாங்கிக்க முடியாது. அதனால வரப்போற சட்டமன்ற தேர்தலில் அண்ணா வெற்றி பெறும். அது யார் தலைமை இயக்கம் என் மனசாட்சி தெரியும், அண்ணன் தெரியும். அதனால அண்ணன் ஒரு முடிவு பிறக்கத்தான் போகுது. எல்லா மக்களும் பார்த்துட்டு இருக்கலாம். காசை கொடுத்தா ஓட்டுறான். அப்படியே கருவை சரி போதுங்க லட்சுமணன், பேசுவோம். செல்வகுமார், உங்களுக்கும் இன்று ஜூமில் கலந்துள்ள அனைவருக்கும் மாலை வணக்கம். அண்ணா கேக்குதுங்களா? பேசலாமா? பேசுங்க. எங்களை போன்ற அதிமுகவில் எங்களை போன்ற கொடிபிடிக்கும் தொண்டர்கள், அடிமட்ட தொண்டர்கள், எங்களுடைய ஒரே ஒரு வேண்டுகோள், ஒரு எதிர்பார்ப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, மாண்புமிகு அம்மா அவர்கள் உயிரோடு இருந்திருந்தா எங்களை போன்ற கட்சியாக கஷ்டப்படுற உண்மையான தொண்டர்கள் அடையாளம் கண்டு எங்களுக்கு உரிய முக்கியத்துவமும் உரிய பொறுப்புகள் வழங்கி எங்களை கௌரவப்படுத்திருப்பாங்க. இன்று இருக்கக்கூடிய தலைமை முற்றிலும் அதை செய்யறதுக்கு உங்களுடைய கடமையிலிருந்து எங்களுடைய தொண்டன்ற கடமையை நாங்கள் சரியா செஞ்சோம். ஆனா தலைமை, இன்று இருக்கக்கூடிய தலைமை அவங்களுடைய கடமையை செய்ய தவறிட்டாங்க. என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள், எங்களுடைய எண்ணம், எங்களை போன்ற பெரும்பான்மை தொண்டர்களுடைய எண்ணம், உங்களை போன்று அனைத்து தொண்டர்களையும் அறைவேண்டி செல்லக்கூடிய ஒரு நல்ல நண்பர் தலைமை பொறுப்புக்கு வரணும். எங்களை போன்ற பொருளாதார நிலைவடைந்த எங்களை போன்று கட்சிக்காக விசுவாசிகளுக்கு புதிய முக்கியத்துவம் அளிக்கப்படணும். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். பேசுவோம். இதுல என்னன்னா, நிறைய பேர் புதுசா கலந்துக்கிறீங்க. ஒரு 2 பேர் இடையில கொஞ்சம் இதுக்கு முந்தைய மீட்டிங்ல பேசுறவங்களை பேச சொல்றது, அந்த புதுசா வர்றவங்களுக்கு எப்படி அந்த பேசுறது அப்படிங்கிற அந்த வழிமுறைகள் தெரியட்டும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம அவங்கள பேச சொல்றோம். இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 32வது நிகழ்ச்சி. கிட்டத்தட்ட ஒரு 130 பேர் இன்றைக்கு கலந்துருக்கிறாங்க. இது அந்த பொதுக்கூட்டத்துல இருக்கிற மாதிரி ஃப்ளோட்டிங்கா இருக்குது. இன்னும் சொல்ல போனா எல்லாருமே இதுக்கு பழகிட்டாங்க. அதாவது வர்றாங்க, கொஞ்ச நேரம் இருக்கிறாங்க, அப்புறம் ஏதாவது வீட்டுல வேலை இருந்ததுன்னா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் கனெக்ட் ஆகிக்கிறாங்க, அப்புறம் பேசுறாங்க, பக்கத்துல ஏதாவது ஒர்க் இருந்தாலும் அட்டன் பண்றாங்க, குடும்பத்தோடு இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவர் மனைவியோ அந்த போன்ல இயர்போன் ஒவ்வொருத்தர் 2 பேரும் பகிர்ந்துக்கிறாங்க. அதெல்லாம் சந்தோஷமா இருக்குது. நிறைய பேர் கூட குழந்தைகள் இதெல்லாம் வச்சுட்டு பேசுறாங்க. அவங்க ஒரு அம்மா திண்டுக்கல்ல இருந்து பேசுனாங்க. அப்ப இதுதான் அந்த உண்மையான
அந்த ஒரு குடும்ப நிகழ்ச்சியாக, தொண்டர்களை ஒருங்கிணைக்கிற நிகழ்ச்சியாக நம்ம வந்து நடத்திட்டு இருக்கிறோம். வருகிற சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக நாம நிச்சயமா இந்த தலைமையை பொறுத்த வரைக்கும் இவர்கள் கொள்கை ரீதியாக நாங்கள் அடிப்படை தொண்டர்களால இந்த பொதுச் செயலாளர் என்கிற அந்த ஒற்றை தலைமையை உருவாக்குறோம், அதற்கு நாம் தேர்தல் நடத்துவதற்கு நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் அப்படிங்கிற அந்த வழிக்கு வந்து இவங்க வந்து வரணும். அது இந்த தொண்டர்கள் வந்து முடிவு செய்து அந்த கருத்தை பகிரங்கமாக தெரிவிக்கிற பொழுது நிச்சயமா அந்த முடிவுக்கு வந்து வருவாங்க. அதே போல அந்தந்த பகுதிகளில் வேட்பாளர் தேர்ந்தெடுக்கப்படுகிற பொழுது யாருடைய ஆதரவாளர் அப்படிங்கிற டாக்டர் வாசு கூட சொன்னாரு, பொறுப்பு கட்சிக்கு போடுற பொழுதே இவர் ஓபிஎஸ் ஆதரவாளர், இவர் இபிஎஸ் ஆதரவாளர், இவங்க 2 பேரும் கட்சிக்கு பங்கு பிரிச்சுக்காம. அதே போல மாவட்டங்கள் எடுத்தீங்கன்னா மருத்துவ அணியில வந்து மருத்துவமே படிக்காத ஒரு ஆளை கொண்டு வந்து போடுறது, இது போன்ற செயல்களை எல்லாம் நிப்பாட்டிட்டு அந்தந்த பகுதிகளில் இருக்கிற தொண்டர்கள் யார் பொறுப்பாளராக வர வேண்டும் என்று முடிவு செய்யணும். அந்தந்த பகுதிகளில் இருக்கிற கிளை கழகங்கள் வந்து யார் அந்த தொகுதிக்கு சட்டமன்ற வேட்பாளராக வரணும்னு முடிவு பண்ணணும். மாவட்டத்தில் இருக்கிறவங்க கட்சி கிளை கழகங்கள் வந்து ஒன்றிய செயலாளரையும் மாவட்ட செயலாளரையும் முடிவு பண்ணணும். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுக்க தொண்டர்களின் பேராதரவை பெற்றவர்கள் இந்த கட்சிக்கு வந்து தலைமையேற்று நடத்தணும். அதுபோல தொண்டர்களால இருக்கிற ஒரு தலைமையை உருவாக்கப்படணும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. நிச்சயமா வேற இதுல கூட ஒருத்தர் சொன்னாரு, நீங்க மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் அந்தந்த மாவட்டத்துல நடத்துங்கன்னு. மாவட்ட செயலாளர் சுத்தி வர்றவங்க எல்லாம் கமிஷன் ஏஜென்ட், கான்ட்ராக்டர் தானே இருக்கிறான், கட்சிக்கார யாரு இருக்கா? அதனால வந்து நம்ம இந்த தொண்டர்களை வந்து நம்ம வந்து அரவணைத்து அந்த தொண்டர்களோடு நம்ம வந்து பயணிப்போம். எல்லா மாவட்டங்களுக்கும் இப்ப இது வந்து அக்டோபர் மாசத்துக்கு உள்ள அதிகப்படியான தொண்டர்களை வந்து நம்ம சென்று அடையலாம். இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்க இன்னும் எல்லோருத்துக்கும், இன்னைக்கு கூட ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு மாணவர் ஒருத்தர் சொன்னாரு, அவருடைய நண்பர் ஒருவர் இந்த நிகழ்ச்சியை பத்தி சொன்னாருங்க, நான் கலந்துக்கிட்டேன், நான் இந்த இயக்கத்துல என்னை ஐக்கியப்படுத்தி கொண்டு செயல்படுகிறேன் அப்படின்னு சொன்னாரு. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய இளைஞர்கள் நம்மை தேடி வர்றாங்க. புரட்சி தலைவர் காலத்திலிருந்து இந்த இயக்கத்துல இருக்கிறவங்க நம்ம தேடி வந்து வர்றாங்க. அம்மா அவர்களோடு பயணித்தவர்கள் நம்மை தேடி வருகிறார்கள். இவர்கள் எல்லோரையுமே ஒருங்கிணைத்து மாவட்ட அளவுல நம்ம கூட்டங்கள் நடத்துவோம், தொகுதி அளவுல கூட்டங்கள் நடத்துவோம். தேர்தலுக்கு முன்பாக தமிழகம் எங்கும் பட்டி தொட்டி எல்லாம் நம்ம வந்து தொண்டர்களை வந்து நம்ம சென்று சந்திப்போம், பேசுவோம் அவர்களோட. நிச்சயமா ஒரு நல்ல மாற்றத்தை நம்ம வந்து உருவாக்குவோம். வருகிற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் 3வது முறையாக ஆட்சி அமைக்கணும். ஆனா இவர்கள் எல்லோரோடையும் நம்ம வந்து இந்த இயக்கம் ஒன்று இணைக்கப்பட வேணும். சசிகலாவையும் இந்த கட்சிக்குள்ள சேர்த்துறதுன்னா நமக்கு ஆட்சேபனை இல்லை. எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ் எல்லோரும் இணைந்து வந்து செய்யலாம். ஆனால் அவர்கள் கொள்கை ரீதியாக இதற்கு வந்து ஒத்துக்கொள்ள வேண்டும். அடிப்படை தொண்டர்களால இந்த இயக்கத்திற்கு ஒரு பொதுச் செயலாளர் நம்ம தேர்ந்தெடுப்போம். இல்லைன்னா என்ன ஆயிடுதுன்னா பாரதிய ஜனதா கட்சி இவர்களை நியமிக்குது. இவர்கள் மூலமாக இந்த கட்சியை பாரதிய ஜனதா கட்சி கட்டுப்படுத்துகிறார்கள். அதே போல வருகிற தேர்தல்ல பாரதிய ஜனதா கட்சியோடு நமக்கு எந்த கூட்டும் இருக்கக்கூடாது. அந்த புரட்சி தலைவர் காலத்துல இருந்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு வங்கி 40%, 45% நம்ம வந்து எடுக்கலாம். இப்ப புதுசா வந்து திரு ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறாரு, தனித்தனி நடிகர்கள், இதெல்லாம் யார் வந்தாலுமே புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அம்மா, அதிமுக இரட்டலை சின்னம் என்பதை வலிமையோடு அதிமுக தொண்டர்களை முன்னிறுத்தி இந்த தேர்தலை வந்து நம்ம சந்திக்கலாம். இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சி இன்னும் எல்லாத்தையும் கொண்டு போய் வந்து சேர்த்துங்க. இது Facebookல லைவ் இருக்கும். யாராவது பேசுனதெல்லாம் நல்லா கிளியரா தெரியுதோ அதெல்லாம் அவங்க யூடியூப் சேனல்ஸ்ல வந்து போடுவாங்க. இன்னும் அடுத்தடுத்த ஒருத்தர் 2 பேர் கொஞ்சம் பேசுறது வந்து சரியா கேட்கல, அது பேசுற பொழுது நீங்க வந்து இந்த லைட் ரூம்ல லைட் நல்லா வந்து வச்சுக்கோங்க. அதே போல வந்து அந்த வாய்ஸ், அந்த பேண்ட்வித் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சரியா இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. நல்ல தெளிவா சுருக்கமா 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் சொன்னீங்கன்னா போறோம். இந்த அடுத்த நிகழ்ச்சிங்கிறது வருகிற ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில 11 மணிக்கு இருக்குது. அதுல இன்னும் உங்க நண்பர்களுக்கு எல்லோருக்கும் தகவல் சொல்லி அவர்களையும் கலந்து கொள்ள சொல்லுங்க. இதுவரைக்கும் ஒரு 3500 பேர் வந்திருக்குது. இனியும் நம்ம இன்னொரு 6500 பேரை வந்து நம்ம இன்னொரு 1.5-2 மாசத்துல சென்று அடையணும். ஒரு 30-40 மீட்டிங் நம்ம நடத்தினோம்னா 200 பேர் 300 பேர் ஒவ்வொரு மீட்டிங்லயும் கலந்து கொள்ளுகிற பொழுது அந்த எண்ணிக்கையை நம்ம வந்து அடைஞ்சிடலாம்.
அடுத்து டிசம்பர் மாதத்துல எல்லா மாவட்டங்களுக்கும் நம்ம வந்து பயணிக்கலாம். அடுத்து ஜனவரி பிப்ரவரியில தொகுதி வாரியா வந்து பயணிப்போம். நிச்சயமா மீண்டும் புரட்சி தலைவரோட கட்சியை வலிமையாக்கி மீண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களது ஆட்சியை நம்ம உருவாக்குவோம். கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகள்.